பாஜகவின் பார்வையில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதை தவிர அவருக்கு வேறு காரணங்கள் எதுவும் தெரியல, அல்லது வேறு காரணங்கள், அதாவது திராவிட அடிப்படை கருத்தியலில் எடப்பாடிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா எடப்பாடி ஒரு தத்துவ ரீதியாக திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, அதன் வழி நின்ற புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவை அவர் பற்றி நின்று ஒரு தத்துவ தளத்தில் இயங்குகிறாரான இல்லை. வெறும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதன் மூலமாக ஒரு நிர்வாகத்தை நடத்துவது என்கின்ற ஒரு சாதாரண அரசியல்வாதியை போலதான் எடப்பாடி இருக்கிறார். சரி, அப்படியாவது எடப்பாடி அப்படி தனித்து இயங்க முடியுமானா, பாஜகவினுடைய டெல்லி தலைமை அது ஒரு கோட்பாட்டு இயக்கம், ஒரு இந்துத்துவ இயக்கம், அது ஒரு பெரும்பான்மைவாத இயக்கம். அது வந்து ஜனநாயகத்துக்கும் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களுக்கும் மொழி சிறுபான்மையினருக்கும் பெரிய அளவுல அது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு பிற்போக்கு இயக்கம் தான் பாஜக, ஆர்எஸ்எஸ். நம்ம எல்லாத்துக்கும் அப்ப அது இறைவனின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை, நாட்டை பிரிக்கிற ஒரு இயக்கத்தின் தத்துவத்தை, அது ஆளுகிற அரசை, அந்த தலைவர்களை இவர் கரம் பற்றி கொண்டு கூட்டாகவும் அரசை நடத்துகிறார். கூட்டாக இப்பொழுது தேர்தலிலும் இணைந்து கொண்டு களத்துக்கு வருகிறார். அப்ப இவரால நீங்க வந்து இந்துத்துவ இயக்கத்தை சார்ந்து இயங்குவதாங்கிறது ஒரு குழப்பம், அல்லது தனித்து திராவிட கருத்தியலை முன்னெடுத்து நம்ம வந்து அரசியல் நடத்துறதாங்கிறதுலயும் ஒரு பெரிய நெருக்கடியில சிக்கி தவிக்கிறார் எடப்பாடின்னு பார்க்கணும்.